மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். தரப்புலேருந்து வரணும். தமிழ்நாட்டில் பொதுவாக எந்த திட்டங்கள் நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தாலும் கூட அதுக்கு உடனடியாக எதிர்ப்பு தெரிவிக்க இந்த மாதிரிலாம் இருந்துட்டுருக்காங்க. எதிர்ப்பு தெரிவிச்சுன்னு சொன்னாங்க, திட்டம் வராமல் இருந்தாச்சுன்னு சொன்னாங்க, அங்கே கூடியவங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. பாதிக்கப்பட போகிறது, அதிக பாதிப்புக்குள்ளாகக்கூடியது நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. நீங்கள் சென்னையிலேருந்து திருச்சி வரைக்கும் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு ஒன்று பாருங்கள். இதே திருச்சியிலேருந்து கன்னியாகுமரி போகிறது 2 ஏக்கரே சம தூரம். எவ்வளோ சீக்கிரத்தில் போக முடியுதுன்னு பாருங்கள். நம்ம சென்னையிலேருந்து செங்கல்பட்டு வர்றதுக்குள்ளாலே அதிகப்படியான நேரம் எடுத்துருது. அதனால் அதில் எலிவேட்டட் காரிடார் கொண்டு வரது சரியாக இருக்க முடியும். நாங்கள் நிலம் கையகப்படுத்த போகும்போது 2 பக்கத்துலேயும் பெரிய பெரிய கட்டிடங்கள், அதிகப்படியான காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டிய இழப்பீடுகள் கொடுக்க வேண்டியிருக்கும். அது தவிர்க்கிறதுக்காக அந்த மாதிரி போக வேண்டிய ஒரு தேவை இருக்கும். இது ஏறக்குறை திண்டி வரைக்கும் வரும். மற்ற இடங்களில் போகும்போது நீங்கள் நிலம் எடுத்து தானே ஆகணும். எடுக்காமல் என்ன பண்ணுறோம்? அதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் தேவை. இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 வழிச்சாலைக்காக இடம் எடுத்தாங்க. இது 2003ஆவது வருஷத்தில் திட்டமிடப்பட்டது. அப்போ நான் அமைச்சர் இருந்தேன். அந்த நேரத்தில் மலைப்பகுதிகளில் அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம். மலைப்பகுதி வழியாட்டு அந்த ரோடை கொண்டு போகணும். ஆனால் எனக்கு பின்னாடி வெற்றி பெற்று வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர், அது பின்னாடி வெற்றி பெற்று வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர், நாம் எந்த திட்டத்தை போட்டோமோ அதுக்கு நேர்மாறாக வயல் வழியாக அவங்க தான் திட்டமிட்டாங்க. இப்போ வயல் வழியாக எடுக்கிறா அப்படின்னு சொன்னாங்கன்னா இது என்னுடைய குற்றம் இல்லை. இது அந்த 2 கட்சிக்காரங்களும் உறுப்பினர் இருக்கும்போது அந்த காலம். அப்போ அவங்க செய்ததை தப்பு சொல்கிறதுக்கு யாருமே தயாரில்லை. இன்றைக்கி அதே கட்சிக்காரங்க இன்றைக்கி இதெல்லாம் குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன உரிமை இருக்க முடியும்? பாரதிய ஜனதா கட்சி, பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் ஒரு அடி விவசாய நிலத்தையும் கூட அநியாயமாக எடுப்பதற்கு விரும்பவில்லை. மாறாக மற்ற நிலத்தெல்லாம் எப்படி விவசாய நிலமாக மாற்ற முடியும் அப்படிங்கக்கூடிய வகையில் வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் வேறு வழியே இல்லை. இந்த மாதிரி தான் தேவை. அப்படிங்கும்போது என்ன பண்ண முடியும்? இந்த உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கி திருச்சியில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தினுடைய விரிவாக்கம், திருச்சி விமான நிலையத்தினுடைய விரிவாக்கம், ரன்வே வேகமாக அந்த ஒரு அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிலம் தேவை. இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் நாம் நம்முடைய திருச்சி விமான நிலையம் புகழ்பெற்று வரணும் அப்படின்னு சொன்னால் பல நாடுகளில் உள்ள விமானங்கள் இங்கே இறங்கக்கூடிய அளவுக்கு வசதிகள் இருந்தாகணும். அப்போ தான் தொழில் முன்னேற்றங்கள் வர முடியும். அந்த மாதிரி தொழில் முன்னேற்றம் வரணும்னு சொன்னாங்கன்னா விரிவுபடுத்துறதுக்கு இந்த பக்கத்தில் விவசாய நிலம் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் அதை எடுத்து தான் தீரணும் அப்படி சொல்ல, விரிவாக்கம் பண்ணணுன்னா எடுக்க வழி கிடையாது. திருச்சியினுடைய எதிர்காலம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எடுக்க வழி கிடையாது. அப்போ என்ன முடிவு பண்ண போகிறீங்க? திருச்சி மக்கள் தான் அது முடிவு பண்ணணும். இதில் அடுத்த ஊருக்காரங்க முடிவு பண்ணுறது இல்லை. உங்களுடைய ஊர், நம்முடைய ஊர், என்னுடைய ஊர், அது ஒரு விஷயம். ஆனாலும் கூட நீங்கள் ஒன்றை சொல்லுவீங்க எங்கள் ஊருக்காரங்க அப்படின்ட்டு. அதுக்காக சொல்கிறேன், நம்ம ஊரில் அதை யோசிக்க வேண்டியது. இதே போல் ஒவ்வொரு இடங்கள்லையும் அது யோசிக்க வேண்டிய விஷயம். மத்திய அரசோட செயல்பாடுகள் அதிமுக கொஞ்சம் விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க. என்னங்க? மத்திய அரசோட செயல்பாடு தம்பிதுரை தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பணிய வைக்கிறதுக்கு திட்டம் இருக்கா? பணியை வைக்கக்கூடிய அம்மா போயிட்டாங்க. பணியை வைத்த அம்மா போனது தான் இதனுடைய விளைவுகள் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்குள்ளே நான் விமர்சனத்துக்கு ஒன்றும் போகலை. ஆனால் ஒரு அம்மாவனுடைய ஆளுமை, ஜெயலலிதா அம்மாவுடைய ஆளுமை எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுறீங்க. தம்பிதுரை விமர்சனம் பண்ணுறாரு, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? அந்த ஆளுமை எப்படிங்க? ஜெயலலிதாவுடைய ஆளுமை இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு இல்லையா? நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. ஜெயலலிதா அம்மாவோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. அந்த ஒரு மிகப்பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்தில் தங்கியிருந்த பறவைகள் தான் இவங்க எல்லாருமே. இப்போ எங்களை எடுத்துக்கிட்டாச்சுன்னு சொன்னதுன்னா பாரதிய ஜனதா கட்சின்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் பிரதமர் நரேந்திர மோடி என்கின்ற மிகப்பெரிய ஆலமரத்தில் இருக்கக்கூடிய சாதாரண பறவைகள் நாங்கள். அதுதான் இப்போ இது வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. முயற்சி நடக்குது. இதே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பொருந்தும். கலைஞர் என்கிட்ட மிகப்பெரிய ஆலமரம், அதில் இருக்கக்கூடிய ஒரு பறவை தான் அதனுடைய இன்றைய தலைவர். அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டார், எல்லாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டார். எல்லா கட்சிக்கும் பொருந்தும். பாஜகவுடன் கூட்டணி என்று பாஜக வேணால் கூட அது ஏற்கனவே வேண்டாமல் முடிவெடுக்க வேண்டியது அதிமுக தான் அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு.
இதை நான் பல காலமாக நான் சொல்லிட்டு கூடிய விஷயம். பாரதிய ஜனதா கட்சி கூட யார் வேணாலும் வந்து சேரலாம்னு சொல்லிட்டு கனவு காண வேண்டாம். அது எந்த கட்சியாக இருந்தால் இதுதான். பாரதிய ஜனதா கட்சியோடு எந்த கட்சி சேர வேண்டும் என்று முடிவெடுக்கக்கூடியது பாரதிய ஜனதா கட்சி. இதே இது அந்தந்த கட்சிகளுக்கும் பொருந்தும். அவங்க தான் முடிவெடுக்கணும். தமிழகத்தை அழிவு பாதையை கொண்டு சென்ற திராவிட கட்சிகளோடு கூட்டணி இருக்காது அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லைங்க, தமிழகத்தை அழிவு பாதைக்கு கொண்டு சென்ற திராவிட கட்சிகளோடு கூட்டணி இருக்காது அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. நடைபெற இருப்பது பாராளுமன்றத்திற்கான தேர்தல். இந்த பாராளுமன்றத்திற்கான தேர்தல் என்று வரும்போது இதற்கு முந்தைய காலங்களில் நடந்த தேர்தல்களை விட இந்த காலகட்டம் மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டம். காரணம், உலக அளவில் இந்தியாவுக்கு இருந்த மதிப்பை மிக உயரத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றார் இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இதை உச்சத்திற்கு எட்ட வேண்டிய காலம் இந்த தேர்தல் காலம். இதில் நாம் சரியான முடிவெடுத்து மீண்டும் பிரதமராக மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் வந்தால் மட்டும்தான் அதை எடுத்து செல்ல முடியும். அப்படிப்பட்ட நிலையில் என்னென்ன முடிவுகள் நாட்டினுடைய நன்மை கருதி எடுக்கணுமோ அதை எடுக்கும். ஊழலுக்கு எதிரான கோஷத்தை முன்வச்சு தான் பாஜக ஆட்சிக்கு வந்தது. இப்போ அதிமுகவோட கூட்டணி என்பது ஊழலுக்கு எதிரானதா? ஊழலுக்கு எதிராக எப்போதுமே நாம் குரல் கொடுத்துட்டு இருப்போம். ஊழல் செய்யக்கூடியவங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஊழலில் ஒரு காலமும் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபடாது. ஒரு தூய்மையான, நீண்ட காலத்திற்கு பின்பாக மிக மிக தூய்மையான ஒரு நிர்வாகத்தை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள்.